இந்த மண்ணில் பிறந்த சில மனிதர்கள் வாழ்ந்து போவதற்காக இல்லை, விழித்தெழச் செய்வதற்காக பிறக்கிறார்கள். 1882ஆம் ஆண்டு தமிழகத்தின் ஒரு சிறிய ஊரில் ஒரு குழந்தை பிறந்தது. அவனுடைய கண்களில் சாதாரண கனவு இல்லை, ஒரு தீ இருந்தது. அவன் பெயர் சுப்பிரமணியம். பின்னர் உலகம் அவனை அழைத்த பெயர் பாரதி. சிறு வயதிலேயே அவன் வார்த்தைகள் மலரின் வாசனை போல இல்லை, மின்னலின் சத்தம் போல இருந்தது. ஒரு நாள் அரசரின் அரங்கில் சிறுவன் நின்றான். அவன் பாடிய கவிதை அரங்கின் சுவர்களை அதிரச் செய்தது. அரசர் எழுந்து நின்றார். இவன் சாதாரண பையன் அல்ல, இவன் பாரதி என்று பட்டம் சூட்டினார். அந்த நாளிலிருந்து தமிழின் வானில் ஒரு புதிய நட்சத்திரம் உதித்தது. ஆனால் பாரதியின் கவிதைகள் அழகை பற்றி மட்டும் பேசவில்லை, அவை அடிமைத்தனத்தை சவால் செய்தன. நாம் அடிமைகள் இல்லை. அவன் குரல் மெல்லிய காற்று அல்ல, புயலாக வீசியது. பத்திரிகை அலுவலகத்தில் இரவு பகலாக எழுதிக் கொண்டிருந்தார். மை கரைப்பட்ட கைகளில் ஒரு தேசத்தின் எதிர்காலம் உருவாகிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு புரட்சி, ஒவ்வொரு கவிதையும் ஒரு வெடிகுண்டு. அச்சமில்லை, அச்சமில்லை என்று அவர் எழுதியபோது அது ஒரு பாடல் மட்டுமில்லை, ஒரு தலைமுறைக்கு உயிரூட்டிய மந்திரம். அந்த வார்த்தைகள் சங்கிலிகளை உடைக்கத் தூண்டின. அந்த குரல் இருளை கிழித்த வெளிச்சமாக மாறியது. ஆனால் சுதந்திரக் குரல் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர் தாய்நாட்டை விட்டு புதுச்சேரிக்குச் செல்ல வேண்டிய சூழ்நிலை. கடற்கரையில் நின்று அலைகளை பார்த்தார். என் நாடு ஒரு நாள் சுதந்திரமாகும். அவர் மனதில் நம்பிக்கை மட்டும் இருந்தது, பயமில்லை. அவர் பெண்களைப் பற்றி எழுதியார். பெண் என்பது பலவீனமல்ல, அவள் சக்தி. அந்த காலத்தில் பெண்கள் பள்ளிக்கூடம் செல்ல முடியாத சூழ்நிலையில் பாரதி அவர்களுக்கு புத்தகம் கொடுத்தார். நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் உயர வேண்டும். அது ஒரு புரட்சி, ஒரு சமூக மாற்றத்தின் விதை. பசி இருந்தது, பணமில்லை, ஆனால் மனமுடையவில்லை. அவர் எழுதியது புகழுக்காக அல்ல, புதுமைக்கு. அவர் வாழ்ந்தது பயத்திற்காக அல்ல, போராட்டத்திற்காக. ஒரு மனிதன், அவனிடம் ஆயுதமில்லை, அவனிடம் படை இல்லை, ஆனால் அவனிடம் இருந்தது ஒரு பேனா. அந்த பேனா 1000 பட்டாய்களை விட சக்தி வாய்ந்தது. அவர் கூறிய கனவு சாதியில்லாத சமூகம், பயமில்லாத மனிதன், அறிவு கொண்ட பெண்கள், சுதந்திரமான தேசம். அது வெறும் கனவா? இல்லை. இன்று நாம் சுவாசிக்கும் சுதந்திரம் அவரது கனவின் ஓர் படுதி. 1921 அவர் இந்த உலகை விட்டுச் சென்றார். ஆனால் உண்மையில் அவர் போகவில்லை. ஒவ்வொரு பாடலிலும் அவர் வாழ்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் தைரியத்தில் அவர் சிரிக்கிறார். ஒவ்வொரு பெண்ணின் முன்னேற்றத்தில் அவர் பெருமைப்படுகிறார். அச்சமில்லை என்று சொல்லும்போது அது பாரதியின் குரல். நாம் உயர வேண்டும் என்று நினைக்கும்போது அது பாரதியின் கனவு. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அனைத்து வெற்றிகளையும் காண முடியாமல் போகலாம், ஆனால் அவன் விதைத்த விதைகள் நூற்றாண்டுகள் வாழும். பாரதி ஒரு கவிஞர் அல்ல, ஒரு தீ. அந்த தீ இன்னும் அணையவில்லை. இந்த கதை ஒரு மனிதனை பற்றி அல்ல, ஒரு தைரியத்தை பற்றி, ஒரு சுதந்திரத்தை பற்றி, ஒரு அச்சமில்லை என்ற சொல்லின் நித்திய ஒளியை பற்றி. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை.